அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா காத்தை எப்படி கையில பிடிக்க முடியாது, அதே மாதிரி கும்பராசிக்காரர்களை கையில் பிடிக்கவே முடியாது. அவர்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு ஒருத்தர் மதிப்பு கொடுக்க கத்துக்கிட்டாங்கனாலே கும்பராசிக்காரர்களை நீங்க புரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அவர்களை புரிந்து கொண்டவர்களுக்காக, உன்னை நான் நம்புறையா, நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்களை மனதில் ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் போலியா நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு நடிச்சா கும்பராசிக்காரர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஏன்னு சொன்னா அவர்களுக்கு புத்தி ஸ்தானாதிபதி புதனா வர்றாருங்க. அந்த புத்தி ஸ்தானாதிபதி புதன் சனி பகவானுக்கு நட்புக்கோளாக வருவதனால கும்பராசிக்காரர்களுக்கு புத்தி ரொம்ப ஷார்ப்பா வேலை செய்யும். பொய் சொல்றானா, இல்ல நம்மளை காக்கா பிடிக்கிறானா, ஏமாத்துறானா, இதெல்லாம் அவர்கள் கண்டுபிடிக்கும் பொழுது நான் உன்னை மொட்டையா நம்புறேன் அப்படின்னு சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை நம்பிக்கை இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை எதிர்பதத்தில் இருப்பவர்களும் உண்மையான நம்பிக்கையை வைத்தால், அது நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எனிவன் எதுவாக வேண்டும் என்றாலும் கும்பராசிக்காரர்களை ஒருவர் முழுமையாக நம்ப வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போதான் கும்பராசிக்காரவங்க உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க.